வணக்கம் நண்பர்களே. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய மகாபலி என்கிற சிறுகதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு மாலை நேரத்தில் மகாபலிபுரத்தில் இருக்கிற மகிஷாசுரமர்த்தினி குகைக்கு எதிரே இந்த கதை தொடங்குகிறது. அங்கே கல்லூரிக்கு சுற்றுலா வந்திருக்கிற இளம் பெண்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஏண்டி, இந்த சிலை எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்கு படத்துக்கு ஷூட்டிங் இங்கதான் நடந்துச்சாண்டி என்று பேசிக் கொள்கிறார்கள். அப்பொழுது ஒரு இளைஞர் அங்கே வருகிறான். அவனிடத்திலே அங்கே வியாபாரம் செய்கிறவர்கள் எல்லாம் சென்று கைக்குட்டை வாங்குவதற்கும் மிதியடி வாங்குவதற்குமாக கேட்டுக்கொள்கிறார்கள். அவன் எதற்கும் எதிர்வினையாற்றாமல் நடந்து போகிறான். அவனுக்காக காத்து கொண்டிருக்கிற ப்ரொஃபசர் சந்திரகுமார் அவனை சந்திக்கிறார். இருவரும் பேசிக்கொண்டு ப்ரொஃபசர் சந்திரகுமார் அந்த இளைஞன் அஜய் என்ற பெயருடைய அந்த இளைஞனை தனது செயலாளராக செக்ரட்டரியாக பணி நியமனம் செய்து கொள்கிறார். எதற்காக என்றால், பல்லவர் கால சிற்பக்கலை பற்றிய ஒரு அந்தரங்க பார்வை என்ற தலைப்பில் ப்ரொஃபசர் சந்திரகுமார் ஒரு ஆய்வு நூல் எழுதி கொண்டிருக்கிறார். அவருக்கு இரவுல சரியா கண் தெரியறதில்லை. அதனால தனக்கு உதவியாளராக இவனை நியமிக்கிறாரு. இவருடைய மகன் அமெரிக்காவில் இருக்கான். ப்ரொஃபசர் சந்திரகுமாருடைய மகன் அமெரிக்காவில் இருக்கான். அங்கதான் இவருடைய மனைவி இருக்கிறாங்க. இப்பதான் அமெரிக்கா போயிருக்கிறாங்க. இவருடைய மகள் சென்னையில் இருக்காங்க. அவங்க பேர் வினிதா. ஒரு வாரம் பழக்கத்திலேயே இவனை இவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. பெரிய அறிவாளியா இருக்கிறான், மிக தேர்ந்த நூல்களை படிக்கிறான், வேலைகளை மிக விரைவாக செய்கிறான், தட்டச்சு பண்றான், சதுரங்கம் செஸ் ரொம்ப நல்லா விளையாடுறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. இந்த சூழ்நிலையில அவருடைய மகள் சென்னையிலேருந்து திரும்பி வராங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நட்பு ஏற்படுகிறது. இந்த அஜய் என்ற இளைஞனுக்கும் ப்ரொஃபசர் சந்திரகுமாருடைய மகளாக இருக்கிற வினிதாவுக்கும் நட்பு ஏற்படுகிறது. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கவிதைகள்லாம் படிச்சு காட்டுறான். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் காதலிச்சா கூட பரவாயில்லன்ற மாதிரி ப்ரொஃபசர் நினைக்கிறாரு. அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு பௌர்ணமி நாளினுடைய இரவுல ரெண்டு பேரும் மகாபலிபுரம் கடற்கரைக்கு போறதுக்காக வெளியில போறாங்க. அப்போ கதையில ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. இவருடைய வீட்டுக்கு முன்னாடி காவல்துறையினுடைய வாகனம் நின்றுட்டு ஒரு மிகப்பெரிய அலுவலர் அஜயனுடைய படத்தை காட்டி, இவன் ஒரு பெரிய தீவிரவாதி, 18க்கும் மேற்பட்டவர்களை கொலை செஞ்சிருக்கான், அவனை தேடி வந்திருக்கிறோன்னு சொல்றாங்க. ப்ரொஃபசர் சந்திரகுமார் அதிர்ச்சி அடைகிறார். ஆனால் அஜயனுடைய பைய ஆய்வு செய்து காட்டுகிற அந்த காவல்துறை அதிகாரி அவன் துப்பாக்கி வச்சிருக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. இப்ப அவன் திரும்பி வந்தான்னா சொல்றதுக்காக காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் வீட்டுக்குள்ள பதுங்கிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அஜயும் வினிதா திரும்பி வராங்க. போகும்போது தனித்தனியா போனவங்க ஒருத்தவங்க கை கோத்துக்கிட்டு திரும்பி வராங்க. இப்போ இவனை சுடுறதுக்கு போலீஸ் தயாராகிறது. போலீஸ் வந்திருப்பதை அறிந்து கொள்கிற அஜய் வினிதாவையே பணைய கைதியாக பிடித்து கொண்டு கார்ல தப்பிச்சு மீண்டும் போயிடுறான். போலீஸ் அவர்களை துரத்தி செல்கிறது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ப்ரொஃபசர் சந்திரகுமாரை கடற்கரை கூட்டு போறாங்க. இரவில் கண் தெரியாதவர் ரொம்ப பதட்டமாக ஓடுகிறார். மகள் உயிரோடு இருக்கிறாள். அவள் ஓடி சொல்கிறாள், நான் அகப்பட்டுட்டேன், என்னை நிச்சயமா சுட்டுடுவாங்க. சாவதுக்கு முன்னாடி கடற்கரை கோயில ஒரு முறை நிலவுல பார்த்தணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் உன்னை பணைய கைதியா அழைச்சிட்டு வந்தேன்னு சொன்னாப்பா. காவல்துறையினால் சுடப்பட்டு இறந்து கிடக்கிற அஜயை பார்த்து ப்ரொஃபசர் சந்திரகுமார் இவ்வாறு சிந்திக்கிறார். நம் இளைஞர்களை நம் கடற்கரையில் நாமே சுட்டு பழிவாங்கும்படியாக எங்கே, எந்த கட்டத்தில் இந்த நாட்டில் பெரியவர்கள் தப்பு செய்து விட்டோம். நன்றி, வணக்கம்.